ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குமே பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்காத பாடத்தை அனுபவம் சொல்லிக் கொடுக்குமாங்க. அந்த காலத்து பெரிய மனுஷர்லாம் யாரும் பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் போய் படிச்சுலாம் பாடம் கற்றுக்கல. அவங்களுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்து தான் கற்றுக்கிட்டாங்க. அவங்க வாழ்ந்த ஒரு அவங்கவுங்க வாழ்ந்த இதில் பட்ட அனுபவங்களை அவங்களுக்கு அடுத்து உள்ள தலைமுறைக்கு சொல்லி காட்டுவாங்க. இந்த மாதிரி செய்யாதீங்க தப்பு. ஏன்னா அந்த இதில் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறேன், அவங்க அனுபவம் தான் பேசும். பெரிய மனுஷன் சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தில் அவங்க அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இது செஞ்சால் இந்த மாதிரி தவறு நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க பெரிய மனுஷன்கிட்ட, அதாவது வயசானவங்க சொல்கிறதெல்லாம் எங்கே கேட்குறாங்க, ஓல்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க கூகுள் சொல்கிறது மட்டும்தான் கேட்குறாங்க. இப்போ உள்ள டிஜிட்டல் முறையை மட்டும்தான் கடைப்பிடிக்கிறாங்க. அதில் உள்ள பக்க விளைவுகள்லாம் அதை அதுக்கப்புறம் அதில் போய் சிக்கி மாட்டி சீரழிஞ்சதுக்கப்புறம் தான் புத்தி வருது. அதை பார்த்து கூட மற்றவங்களுக்கு புத்தி வர மாட்டேங்குது. எவ்வளவோ பிரச்சனைகள்ல ஆண்கள் மாட்டுறாங்க, பெண்களும் மாட்டுறாங்க. ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த வயசை கேட்க விடாது. ஆனால் கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா அவங்க நம்ம வயசை தாண்டி வந்திருக்காங்க. அவங்களுக்கு அது ஏதோ ஒரு இது புரியுது. அது என்னங்கிறத கேட்கணும். நம்ம போய் பட்டு அதில் அனுபவிச்சுட்டு தான் பாடம் கற்றுக்கணுன்னு இல்லை. நமக்கு முன்னாடி ஏதோ ஒருத்தவங்க அதை அனுபவித்து அதில் என்ன கஷ்டப்பட்டுருக்காங்கங்கிறதையும் நமக்கு பாடமாக எடுத்துக்கணும். நம்மளே டைரெக்டாக அதில் போய் அனுபவித்து அதை அதுக்கப்புறம் நமக்கு புத்தி அதில் அதோடு என்ன நடந்திருக்கு, ஒன்று தப்பு நடந்து ஒருத்தவங்க அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாருமே சொல்கிறேன். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க. அதை பெரியவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்திருக்கும், ஒன்று அவங்க வாழ்க்கையிலே நடந்திருக்கும், இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்திருக்கும். அதை அவங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு, இது தப்பு. அதை டைரெக்டாக அவங்க சொல்லாமல், இல்லை இது மாதிரி செய்யாதீங்க, இது மாதிரி தப்பு, இது மாதிரி போகாதீங்க அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர டேரெக்டாக இப்படி நடக்கும்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.